ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. ஓகே, நம்ம யூனிட் 5 ரைடில் ஒரு 4 நாள் வந்து நம்மளுக்குள்ள கம்யூனிகேஷன் வந்து என்ன சொல்கிறது பிரேக் ஆகிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் அவுட் சோர்ஸ் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்த ஒர்க்கில் இருந்ததுனால நான் மேம் ஒருத்தர்கிட்ட கொடுத்து உங்களுக்கு ஒரு 2 கிளாஸ் எடுத்து கொடுத்துருந்தேன். சரி, ஓகே, அது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை, நீங்களே எடுங்கன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி எப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் யூனிட் 5 ரைடு. சரி, ஓகே, இப்போ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளாஸ் 1ல் வேர் டு ஸ்டடி அதை விடுங்க. கிளாஸ் 2ல் பார்ட் 1, 2, 3, 4 வரைக்கும் நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் கிளாஸ் 3, கிளாஸ் 4 வீடியோ வந்து மேம் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் கிளாஸ் 3, கிளாஸ் 4 திரும்ப நானே எடுத்து கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போது கிளாஸ் 2ல் பார்ட் 1, 2, 3, 4 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். நீ அடுத்து வந்து கிளாஸ் 3 வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து கிளாஸ் 2 பார்ட் 1, 2, 3, 4 வரைக்கும் ஒரு ரிவைஸ். சரிங்களா? இது இந்த பாட்டு, இது இந்த பாட்டு அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் கண்டினியூவாக, சரிங்களா, இந்த பார்ட் 1, 2, 3, 4 வீடியோவை ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். சரிங்களா? ஓகே, வாங்க சீக்கிரம் பார்க்கலாம். இது வந்து வேர் டு ஸ்டடி. நம்ம எங்கே அவுட் சோர்ஸ் என்ன நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, பொருளாதாரமில் சங்கர் கணேஷ் அவர்களுடைய புக்கும் சமூக பொருளாதார பிரச்சனைகள் பாசிவா 3rd எடிஷன் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே. இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இது ரிவிஷன் தான். ஸோ ஓகே, எக்கனாமிக்ஸ் அப்படின்னா பொருளாதாரம். ஓகே, எக்கனாமிக்ஸ் அப்படின்னா பொருளாதாரம். பொருளாதாரம் அப்படிங்கிற சொல் எங்கேருந்து வந்துச்சு? ஆய்கனோமிக்ஸ் என்ற பழமையான கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது தான் பொருளாதாரம். சரிங்களா? பொருளாதாரம் என்ற சொல் ஆய்கனோமிக்ஸ் என்ற பழமையான கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஆய்கோ அப்படின்னு சொல்லிட்டும் நெமின் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஆய்கோ அப்படின்னா இல்லங்கள், நெமின் அப்படின்னா நிர்வாகம், வழக்கம், விதி அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் இருக்குது. சரி, ஓகே. இது வந்து கிரேக்கத்தில் அதாவது ஆய்கனோமிக்ஸ் என்ற சொல் பழமையான கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கிரேக்கத்தில் ஆய்கோ அப்படின்னும் நெமின் அப்படின்னும் பிரிக்கிறாங்க. ஆய்கோ அப்படின்னா இல்லங்கள், நெமின் அப்படின்னா நிர்வாகம், வழக்கம், விதி. சரிங்களா? அடுத்தது பாருங்க. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி அப்படின்னாவே 1850 ப்ளஸ் வரும். அப்போ வந்து அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு இருந்துச்சு. அப்போ எப்படி இருந்துச்சு? அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு இருந்துச்சு. அந்த அரசியல் பொருளாதாரம்னு இருந்ததை பொருளியல்னு மாற்றினது யாரு? அது ஒரு பொருளாதார அறிஞர். யார் அவர்? அதாவது அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு இருந்ததை பொருளியல் அப்படின்னு சொல்லி மாற்றினது யாரு? அரசியல் பொருளாதாரம்னு இருந்ததை பொருளை மாற்றுற மாதிரி மாற்றினது யார் அவர்? ஆல்ஃப்ரெட் மார்ஷல். இங்கேயும் மாறு வருது பாருங்க. சரிங்களா? ஆல் ஐட்டம்ஸை நான் மாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அரசியல் பொருளாதாரம்னு இருந்ததை பொருளை மாற்றுற மாதிரி பொருளியல் அப்படின்னு மாற்றிட்டாரு. எவ்வளோ பெரிய ஆள்! சரிங்களா? அவர் ஒரு பொருளாதார அறிஞர். புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அரசியல் பொருளாதாரம்னு தான் இருந்துச்சு. அரசியல் பொருளாதாரம்னு இருந்ததை பொருளை மாற்றுற மாதிரி மாற்றினது யார் அப்படின்னா ஆல்ஃப்ரெட் மார்ஷல். ஓகே, ஆல் ஐட்டம்ஸை மாற்றுற மாதிரி ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அரசியல் பொருளாதாரம்னு இருந்ததை பொருளியல்னு மாற்றிட்டாரு. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். பொருளியலை ரெண்டாக பிரித்தவர் யார்? பொருளியலை ரெண்டாக பிரித்து ரேக்கில் கொண்டு போய் வச்சுட்டாரு. 3 பிரித்து ரேக்கில் கொண்டு போய் வச்சுட்டாரு நான் சொன்னேன். ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை ரெண்டாக பிரித்து 3 வகையாக ரெண்டாக பிரித்து ரேக்கில் கொண்டு போய் வச்சுட்டாருன்னு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஞாபகம் இருக்கா? ஒரு பொருளை ரெண்டாக 3 இப்போ 6 பொருள் இருக்குது அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. பொருளை ரெண்டாக பிரித்து 3 பிரித்து கொண்டே ரேக்கில் வச்சுட்டாரு. இதுலேயே எல்லாமே இருக்குது. பொருளில் ரெண்டாக பிரித்தது யார்? 3 பிரித்தாரா? ரேக்கில் கொண்டே வச்சாரா? பிரிக்கிறதுக்கு பிரிசு. ஓகே, இப்போ எப்படி சொல்லுவீங்க? பொருளியலை 2ஆக பிரித்தவர் 1933. 3 பிரித்தாரா? எங்கே கொண்டே வச்சார்? ரேக்கில் கொண்டே வச்சார். ரேக்கில் பிரித்து தானே வச்சார். ஃப்ரிஷ்ஷு. அப்போ ரேக்னர் ஃப்ரிஷ்ஷு. அப்போ இப்போ சொல்லுங்கள், பொருளியலை 2ஆக பிரித்தவர் யார்? ரேக்னர் ஃப்ரிஷ்ஷு. 1933. மறக்கவே கூடாது. அடுத்தது பாருங்கள். பொருளியலை 2ஆக பிரித்தார். அந்த 2 வகை என்ன? பொருளியலை 2ஆக பிரித்தார். அவர் பேர் ரேக்னர் ஃபிரிஷ்ஷு. 1933ன்னு படித்தோம்ல. அந்த 2 வகை என்ன அப்படின்னா பேரியல் பொருளியல், நுண்ணியல் பொருளியல். அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? பேரியல் பொருளியல், நுண்ணியல் பொருளியல். ஓகே,
இப்போது பேரியல் பொருளியல்னா எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு நாடு லெவலில் ஒரு பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணுறது. நுண்ணியல் பொருளியல்னா நம்ம ஃபேமிலி லெவலில் அதில் என்ன பொருளாதாரம் அந்த அந்த லெவலில் இருக்கிறது. ஓகே, அது பார்த்தோம். சரி, ஓகே. நுண்ணியல் பேரியல் 2 வகை பொருளாதாரத்தை பிரபலப்படுத்தினது யார்? ஜேஎம் கீன்ஸ். ஜான் மெனார்டு கீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான் மேனார்டு கீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான் மேனார்டு கீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜேஎம் கீன்ஸ். அப்போ நுண்ணியல் பேரியல் 2 வகை பொருளாதாரத்தை பிரபலப்படுத்தியவர். அதாவது நுண்ணியல் பேரியல்ங்கிற 2 வகை பொருளாதாரம். அப்போ பொருளாதாரம்னா எவ்வளோ பெரிய முக்கியமான வேர்டு. பொருளாதாரம் இல்லைன்னா என்ன ஆகும் நாடு? அப்போ அப்படி இருக்கும்போது பொருளாதாரத்தையே பேரியல் பொருளாதாரம் நுண்ணியல் பொருளாதாரம்னு பிரித்து பிரபலப்படுத்தினது யார்? பிரித்தவர் ராக்னர் ஃப்ரிஷ்ஷு 1931 பிரித்து ரேக்கில் வச்சுட்டாருன்னு படிச்சிட்டோம். அப்போ அதை பிரபலப்படுத்தினது யார் அப்படின்னு அந்த பிரபலமுங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே ஜேஜேன்னு பிரபலப்படுத்திட்டாரு. யார்? ஜேஜேன்னு பிரபலப்படுத்திட்டாரு. அப்போ ஜேஎம் கீன்ஸு. ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஜேஜேன்னு பிரபலப்படுத்திட்டாரு நம்ம ஜேஎம் கீன்ஸு. ஓகே, ஜே கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். நுண்ணியல் பேரியல் 2 வகை பொருளாதாரத்தை பிரபலப்படுத்தியவர் யார்? ஜேஜேன்னு பிரபலப்படுத்திட்டாருங்க. பொருளாதாரங்கிற ஒரு முக்கியமான இதை ஜேஜேன்னு பிரபலப்படுத்தினது யார்? 2 வகையை ஜேஎம் கீன்ஸ். ஓகே, அடுத்தது அந்த ஜேஜேன்னு பிரபலப்படுத்துறதுனால பொருளாதாரம்ங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமானது. ஒரு குடும்பத்துக்காக இருக்கட்டும், ஒரு நாட்டுக்காக இருக்கட்டும், அந்த பொருளாதாரங்கிற அவ்வளோ முக்கியமானதை ஒரு 2 வகையாக பிரித்து வச்சுருந்ததை பிரபலப்படுத்துனது யார்? ஜேஜேன்னு பிரபலப்படுத்துனது ஜேஎம் கீன்ஸ். அதனால தான் ஜேஜேன்னு பிரபலப்படுத்தினதுனால தான் ஜேஎம் கீன்ஸை வந்து நவீன பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஜேஜேன்னு பிரபலப்படுத்தினதுனால தான் ஜேஎம் கீன்ஸை வந்து நவீன பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்கிறோம். ஓகே, புரிஞ்சுது. ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போது அந்த ஜேஜேன்னு பிரபலப்படுத்திய பர்சன் யார்? ஜேஎம் கீன்ஸ். அவருடைய நூல் என்ன, எந்த வருஷம் அப்படின்னு பார்க்கலாம். அவருக்கு ஜேஜேன்னு பிரபலப்படுத்துறது அப்படின்னா சாதாரணமாக பிரபலப்படுத்த முடியுமா? அவருக்கு வந்து ஒரு நூல் எழுதி அதை நல்லா உட்காந்து படித்து நம்மளை மாதிரி படித்து ஜேஜேன்னு பிரபலப்படுத்திட்டார். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே, அவர் என்ன நூல் எழுதியிருப்பார்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா? வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியங்க. நம்மளாம் வந்து அதுக்காகத்தானே தேடிட்டுருக்கோம். வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு. ஆமாம், பணம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வட்டிக்கு தான் கொடுக்குறாங்க. நம்ம வேறு எப்படி வாங்க முடியும்? வேலை வாய்ப்பு இல்லாதனால பணம் வாங்கணும் அப்படின்னா வட்டிக்கு தான் கொடுக்குறாங்க. அதுதான் வந்து அவர் தான் பொருளாதாரத்தின் தந்தை. எப்படின்னா பொருளாதாரமே எங்கே இருக்குது? வேலை இல்லாமல் இருக்கிறதுனால பணம் வந்து வட்டிக்கு தான் வாங்குகிற சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால தானே பொருளாதாரம் பற்றி அவர் ஜேஜேன்னு 2 வகையாக பிரித்து வச்சுருந்ததை பிரபலப்படுத்திட்டார். ஓகே, அப்போ அவர் பிரபலப்படுத்துறதுக்கு எப்படி பிரபலப்படுத்தியிருப்பார்? அவர் ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த நூலில் வந்து ஒரு நூலை வச்சு தான் அவர் வந்து நல்லா படித்து ஒரு நூல் எழுதி அதை வந்து பிரபலப்படுத்திட்டார். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? சரி, ஓகே. அப்போ ஜேஜேன்னு பிரபலப்படுத்திய நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜேஎம் கீன்ஸு ஒரு நூல் எழுதியிருக்காரு. ரொம்ப 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 முக்கியமானது. என்ன எழுதியிருப்பார் நம்ம நவீன பொருளாதாரத்தின் தந்தை? வேலைவாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷம் எழுதினார்? 1936. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி 3 பிரித்து ரேக்கில் வச்சுருந்தார். ஆல்ஃப்ரெட் மார்ஷல். சாரிங்க, ஆல்ஃப்ரெட் மார்ஷல் இல்லை, அவர் யார்? ராக்னர் ஃபிஷ்ஷு. ஆல்ஃப்ரெட் மார்ஷல் தான் ஆள் பொருள்களை மாற்றுற மாதிரி பொருளியல்னு மாற்றி விட்டவர். அந்த பொருளியலை 2 பிரித்தவர் ராக்னர் ஃபிஷ்ஷு. அது வந்து 1933 3 பிரித்து ரேக்கில் வச்சுருந்தார். அதுக்கப்புறமா வந்து யார் வந்தாங்க? 2 பிரித்து வச்சுருந்த பொருளாதாரத்தை ஜேஜேன்னு பிரபலப்படுத்துறது ஜேஎம் கீன்ஸு. அவர் ஒரு நூல் எழுதி இருக்கார். நூல் எழுதி அது மூலமாக ஜேஜேன்னு பிரபலப்படுத்திட்டார். என்ன? வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதி அதை வந்து ஜேஜேன்னு பிரபலப்படுத்திட்டார். அப்படிங்காம வச்சுக்கலாம். அப்போ வேலைவாய்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம், வட்டிங்கிறது ரொம்ப முக்கியம், பணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஜேஜேன்னு பிரபலப்படுத்திட்டாரு. ஓகே, எந்த வருஷம் அப்படின்னா ஆல்ரெடி பிரித்து வச்சது எந்த வருஷம்? நம்ம ராக்னர் ஃபிஷ்ஷு பிரித்து வச்சது 1933. அதைத்தான் இவர் வந்து ஜேஜேன்னு பிரபலப்படுத்திட்டாரு. எந்த வருஷம் பிரபலப்படுத்தினாரு?
எந்த வருஷம் பிரபலப்படுத்துறதுக்கு அந்த நூல் எழுதுனது எந்த வருஷம், அந்த நூலோட இயர் என்ன அப்படின்னா வேலைவாய்ப்பு பணம் பற்றிய வேலைவாய்ப்பு வட்டி பணம் பற்றிய பொது கோட்பாடு நூல் எழுதுனது 1936. இந்த 1936க்கு ஷார்ட்கட் வேண்டாம். கீன்ஸ் அப்படிங்கிறது 3 எழுத்து. சரிங்களா? கீன்ஸ் அப்படிங்கிறது எத்தனை எழுத்து? 3 எழுத்து. கண்டிப்பாக ஜேஎம் கீன்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது கொஷின் பேப்பரில். கீன்ஸ் அப்படிங்கிறது 3 எழுத்து. அந்த 3 எழுத்து உள்ளவர் வந்து ஆல்ரெடி பிரித்து வச்சது 1933ன்னு பிரித்து வச்சுருந்தாங்க. ஓகே, 1933 பிரித்து வச்சுருந்தாங்களா? அப்போ 3 + 3 6 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீன்ஸ் அப்படிங்கிறது 3 எழுத்து. ஆல்ரெடி 1933 ரேக்னர் ஃபிஷ் வந்து பிரித்து ரேக்கில் வச்சுருந்தாரு. அதை வந்து ஜேஜேன்னு பிரபலப்படுத்தினது நம்ம ஜேஎம் கீன்ஸு. ஓகே, அப்போ அவர் வந்து எந்த நூல்? அப்போ வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு. அப்போ கீன்ஸ் அப்படிங்கிறது 3 எழுத்துங்கிறதுனால அதில் ஒரு 3 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 1936. சரிங்களா? நீங்கள் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஐக்கரோமிக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து ஆல்ஃப்ரெட் மார்ஷல் என்ன பண்ணார்? அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிறத பொருளியல்னு மாற்றினார். அதை வந்து பிரித்து ரேக்கில் வச்சது யார்? ரேக்னர் ஃபிஷ் 3 பிரித்தார். அதுக்கப்புறம் அதை ஜேஜேன்னு பிரபலப்படுத்தினது யார்? ஜேஎம் கீன்ஸு. ஓகே, கீன்ஸுக்கு 3 எழுத்துங்கிறதுனால அவர் 1936 எழுதின நூல் என்னது? வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு. அடுத்தது போகலாங்களா? ஓகே ஓகே அடுத்து கண்டினியூவாக வருதான்னு பார்க்க வேண்டாம். பட் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் கரெக்டாக வந்து கொடுத்துருவேன். எனக்கு அடுத்தடுத்து ஒரு ஆர்டராக கொண்டு போய்க்கலாம். சரிங்களா? ஓகே, தேவை அப்படிங்கிறது எங்கே? தேவை அப்படிங்கிறது சும்மா வந்துடுமா? நம்ம ஃபஸ்ட்டு ஆசைப்படுவோம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம், அதுக்கப்புறம் திறன் எபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா தான் அந்த தேவை அப்படிங்கிறது வந்து நம்ம வாங்கலாமா வேண்டாமா, இது நமக்கு தேவையா அப்படின்னு முடிவு பண்ணுவோம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். தேவை அப்படிங்கிறது எத்தனை சுழற்சி படிநிலைகளை கொண்டது அப்படின்னா 4 சுழற்சி படிநிலைகளை கொண்டது. ஃபஸ்ட்டு ஆசைப்படுவோம், அப்புறமா முடிவு பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட திறன் இருக்கான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு முடிவு பண்ணுவோம். அப்போ டிமாண்ட் அப்படின்னா தேவை. ஓகே, டிமாண்டுனா தேவை. டிமாண்ட் வந்து எப்படி வரும்? ஃபஸ்ட்டு டிசைர், அடுத்தது டிசிஷன், அடுத்தது எபிலிட்டி, அதுக்கடுத்தமா டிமாண்டு அப்படிங்கிறது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போ இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா தேவை அப்படிங்கிறது எத்தனை சுழற்சி படிநிலைகளை கொண்டது அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி ஆசையை தேவையாக மாற்றும் காரணி என்ன அப்படின்னா திறன் எபிலிட்டி. அதுதான் மக்களின் வாங்கும் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. PPP பப்ளிக் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. திறன் எபிலிட்டி, அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை பொறுத்து தான் அது நமக்கு தேவையா தேவையில்லையான ஃபைனலாக வந்து அது முடிவாகும். சரிங்களா? அப்போது ஆசையை தேவையாக மாற்றும் காரணி அப்படின்னா திறன் எபிலிட்டி. அதுதான் அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மக்களின் வாங்கும் சக்தின்னு சொல்லுவாங்க. பணம் இருந்தால் தானேங்க வாங்க முடியும். அப்போது அதை வந்து எப்படி சொல்லுவாங்க? PPPன்னு சொல்லுவாங்க, பப்ளிக் பர்ச்சேசிங் பவர். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாங்களா? ஓகே, அடுத்தது பொருளாதாரத்தின் முக்கிய நபர்கள் யார் யார்? ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்ட இது எல்லாமே இதெல்லாம். ஓகே, பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். ஆடம்பரமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பொருளாதாரத்துக்கே தந்தையாக தானே இருப்பாங்க. இந்த காலத்தில் பொருளாதாரங்கிறது இல்லாமல் யாரும் வந்து கையை கூட அசைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பொருளாதாரத்துக்கே தந்தையாக இருக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப ஆடம்பரமாக தானே இருப்பாங்க. அப்போ பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். இதுக்கு முன்னாடி நவீன பொருளாதாரத்தின் தந்தைன்னு ஒருத்தர் படித்தோமா? ஞாபகம் இருக்கா? அவர் யார்? வாங்க பார்த்துட்டு அப்புறம் வரும். நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? சரி, ஞாபகம் இருக்கோ இல்லையோ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி தான் ஒரு 2-3 டைம் கொஞ்சம் டீப் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா தான் அது மறக்காமல் இருக்கும். நவீன பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஜேஎம் கீன்ஸு. ஏன் அவர் அப்படின்னு சொன்னோம்? ஆமாங்க, பொருளாதாரம் அப்படிங்கிறத 2 வகையாக ஒருத்தர் பிரித்து வச்சுருந்தார், ரேக்னர் ஃபிஷ்ங்கிறவர். அதை ஜேஜேன்னு பிரபலப்படுத்தினதுனால நவீன பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா? ஜேஜேன்னு பிரபலப்படுத்துறதுனால நவீன பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொன்னோம். ஜேஜேன்னு பிரபலப்படுத்துறதுல சாதாரண வேலையா? நவீன காலத்தில் தான் அதெல்லாம் முடியும். அப்போ ஜேஜேன்னு பிரபலப்படுத்துறதுனால நவீன பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொன்னோம். இதுவே பொருளாதாரத்தின் தந்தைனா யார்? பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னா ஆடம் ஸ்மித்து. ஆமாம்,
அதாவது பொருளாதாரத்துக்கே தந்தை அப்படின்னா அவர் ரொம்ப ஆடம்பரமாக தானே இருப்பார். அப்போ ஆடம் ஸ்மித். இதுவே நவீன பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னா ஜேன்னு பிரபலப்படுத்துறதெல்லாம் அந்த காலத்தில் முடியுமா? நவீன காலத்தில் நவீன முறையில் தான் அதெல்லாம் முடியும். அப்போ நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜேஎம் கீன்ஸு. இப்படி இது பண்ணி படிச்சுக்கணும். ஓகே, கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். ஓகே, முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித் தான். ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏங்க பொருளாதாரத்துக்கே தந்தை அப்படின்னா அவர் தானே முதலாளியாக இருப்பார். அப்படி தானே, பொருளாதாரத்துக்கே தந்தைன்னா அவர் தானே முதலாளியாக இருப்பார். அப்போ முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித் தான். புனித வரி விதிப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆடம் ஸ்மித். ஆமாம், வரி விதிப்பு முறையில் அறிமுகப்படுத்தினாதானே அவர் ரொம்ப ஆடம்பரமாகவே இருக்க முடியும். ஒரு ஷார்ட்கட்டுக்காக ஒரு ஃபன்னுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த இதுவும் இருக்காது சரிங்களா, வேறு எந்த மீனிங்கும் இல்லை சரிங்களா. ஓகே, புனித வரி விதிப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்துக்கே தந்தையாக இருக்கார். முதலாளி அப்படின்னா பொருளாதாரத்துக்கே தந்தைனா முதலாளியாக இருக்கிறவரும் அவரை தான் இருப்பார், ஆடம் ஸ்மித் தான். புனித வரி விதிப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர். ஆமாம், வரி விதிப்பு முறையை அறிமுகப்படுத்தினாதான் அந்த ஆடம்பரத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் சரிங்களா. அப்போது அவரோட பொருளாதாரத்துக்கே தந்தையாக இருக்கிற அந்த ஆடம்பரத்தை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ புனித வரி விதிப்பு முறையை அறிமுகப்படுத்தியவரும் அந்த ஆடம் ஸ்மித் அவர்கள் தான். ஓகே, வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆடம் ஸ்மித். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பொருளாதாரத்துக்கே தந்தையாக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வரி விதிக்கிற முறையெல்லாம் அறிமுகப்படுத்தி அவர் வந்து ஆடம்பரமாகவே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் வந்து சும்மாலாம் வந்து அந்தளவுக்கு இருக்க முடியாது. ஒரு வேலை இருக்குன்னா அதை வந்து பகிர்ந்து கொடுத்துருக்காரு. இப்போ நீ இதை செய், நீ இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்து கொடுத்ததுனால தான் அவர் வந்து முதலாளி. அப்போ வேலையை பகிர்ந்து கொடுக்கும்போது நிறைய பேர் அங்கே வேலை செய்வாங்களா? நிறைய பேர் வேலை செய்யும்போது சீக்கிரம் வேலை முடியுமா? அப்போ நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, சீக்கிரம் வேலை முடியுது அப்படிங்கும்போது வேலையை பகிர்ந்து கொடுத்துருக்காரு. அதனால தான் வந்து இவரை முதலாளின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வேலை செய்யும்போது முதலாளி முதலாளி முதலாளின்னு கூப்பிட்டுட்டு போவாங்கல்ல. அப்போ வேலை பகுப்பு முறை, வேலையை பகிர்ந்து கொடுத்துருக்காரு. அதனால தான் இவர் நிறைய பேர் முதலாளின்னு கூப்பிட்ருக்காங்க. அதனால தான் முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித்னு சொல்கிறோம். சரி, ஓகே, வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர். ஆமாம், பொருளாதாரத்துக்கே தந்தையாக இருக்கிறாருன்னா அவர் வேலையை பகிர்ந்து நீ எதை செய், நீ இதை செய்யன்னு கொடுத்து சரியான திட்டமிடலோட வேலையை பகிர்ந்து கொடுத்ததுனால தான் அவர் பொருளாதாரத்துக்கே தந்தையாக இருந்திருக்காரு. இல்லை ஒருத்தர்கிட்டவே கொண்டு போய் கொடுத்து நீ இதை செய் அப்படின்னு கொடுத்துருந்தா அவர் பொருளாதாரத்துக்கு தந்தையாக இருக்க முடியாது சரிங்களா. ஓகே, வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆடம் ஸ்மித். ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க, குண்டூசி தயாரிப்பில் தான் வந்து அவர் வந்து அந்த வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தினது வந்து பார்த்திங்கன்னா குண்டூசி தயாரிப்பில் தான் சரிங்களா. ஓகே, என்ன குண்டூசி தயாரிக்கிறதுக்கெலாம் வேலையை பகிர்ந்து கொடுத்தாரா அப்படின்னா பொருளாதாரத்துக்கே தந்தையாக இருக்கிறாருன்னா அப்படி சின்ன விஷயத்துலேருந்து அப்படி ஸ்டார்ட் ஆகி போகும் சரிங்களா. அப்போ குண்டூசி தயாரிப்பில் தான் வந்து அவர் வந்து வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார். ஓகே, வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் பொருளாதாரத்துக்கே தந்தையாக இருக்கிற நம்ம ஆடம் ஸ்மித் தான் குண்டூசி தயாரிப்பில் சரிங்களா. ஓகே, அடுத்தது பாருங்கள், சமத்துவ பொருளாதாரத்தின் தந்தை. அடுத்தது சமத்துவ பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னா யார்? கார்ல் மார்க்ஸ். அவருடைய நூல் வந்து தாஸ் கேபிட்டலு. ஓகே, சமத்துவ பொருளாதாரத்தின் தந்தை யார்? கார்ல் மார்க்ஸ். இது இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சமத்தாக இருந்தால் ஒரு கார் ரேஸ் வைக்கிறாங்க, காரில் அப்படி வேண்டாம். சமத்துவ பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னா கார்ல் மார்க்ஸ். சமமாக இருந்தால் மார்க் போட மாட்டாங்க, காரில் போனால் தான் மார்க் போடுவாங்க சரிங்களா. சமமாக இருந்தால் மார்க் போட மாட்டாங்க, காரில் போனால் தான் மார்க் போடுவாங்க. அதுவும் இல்லாமல் தாஸ் அப்படிங்கிற கேபிட்டல்லாம் வந்து அவங்களோட தான் இருக்கணும், மூலதனம் வந்து தாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ரா தான், இது தேவையில்லை. சமத்துவ பொருளாதாரத்தின் தந்தை யார்? கார்ல் மார்க்ஸ். சமமாக இருந்தாவில் இப்போ எங்கெங்கே மார்க் போடுறாங்க? காரில் போனதாங்க மார்க் போடுறாங்க சரிங்களா. அப்போது பொருளாதாரம் அப்படிங்கிறது வசதி, அதை தானே சொல்கிறோம் நம்ம. பொருளாதாரம் அப்படிங்கிறது பணம் காசு அதிகமாக வச்சு வசதி அப்படி தானே சொல்கிறோம். அப்போ அதாவது அதுதான் வசதி தான் வந்து பொருளாதாரம் சொல்லலை. அந்த பணம் அந்த அடிப்படையில் தானே வந்து மதிப்பிடப்படுகிறது. அப்போ சமமாக இருந்தால் மார்க் போட மாட்டாங்க, காரில் போனால் தான் மார்க் போடுவாங்க. யார்? சமத்துவ பொருளாதாரத்தின் தந்தை.
சமத்துவ பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னா சமமாக இருந்தால் பொருளாதாரத்துல எல்லாம் மார்க் போடுறது இல்லைங்க. காரில் போனதாங்க பொருளாதாரத்துல எல்லாம் மார்க் போடுறாங்க. அப்போ கார்ல் மார்க்ஸ். ஓகே, அவருடைய நூல் வந்து தாஸ் கேபிட்டல், ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்ல் மார்க்ஸ் காரில் போய் மார்க் வாங்கி தாஸ் கேபிட்டல் அப்படி ஆயிட்டாரு, அப்படி இது பண்ணிட்டாரு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ தாஸ் கேபிட்டல் அப்படிங்கிறது அவருடைய நூல் கார்ல் மார்க்ஸ். அப்போ சமமாக இருந்தால் மார்க் போட மாட்டாங்க பொருளாதாரத்தில் எல்லாம், காரில் போனதாங்க மார்க் போடுவாங்க. அப்போ கார்ல் மார்க்ஸ். ஓகே, ரைட்டுங்களா? அடுத்தது அவருடைய நூல் வந்து என்னது? கார்ல் மார்க்ஸோட நூல் வந்து தாஸ் கேபிட்டல், மறக்கக்கூடாது, தாஸ் கேபிட்டல். சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், நவீன பொருளாதாரத்தின் தந்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம். பொருளாதாரத்தை ஜேன்னு பிரபலப்படுத்துறது யார்? ஜேஎம் கீன்ஸ். இது என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்களுடைய ஷார்ட்கட்டு. சரிங்களா? ஓகே, கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை ஜேஎம் கீன்ஸு. நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜேன்னு பிரபலப்படுத்தினது அப்படின்னா அப்படியே கலந்து விட்டு பிரபலப்படுத்திட்டாருங்க. நம்ம ஜேன்னு பிரபலப்படுத்தினது ஜேஎம் கீன்ஸு தான். ஓகேங்களா? அவர் நவீன முறையில் பிரபலப்படுத்திட்டாரு, அப்படி ஞாபகம் வச்சுருந்தேன். இப்போ கலப்பு பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் எப்படி பிரபலப்படுத்தியிருப்பார்? நவீன முறையில் பிரபலப்படுத்தியிருப்பார். அதே மாதிரி எல்லாம் கலந்து விட்டு பிரபலப்படுத்திட்டாருங்க. இல்லைன்னா ஒரே இதில் போச்சுனாலாம் ஒன்றும் செட் ஆகாது. எல்லாம் கலந்து விட, அப்போ தான் பிரபலமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கலப்பு அதனால தான் கலப்பு அப்படிங்கிற மீனிங் வருது. அப்போ கலப்பு பொருளாதாரத்தின் தந்தைனாலும் நம்ம ஜேன்னு பிரபலப்படுத்தினா ஜேஎம் கீன்ஸ் தான் வருவார். அடுத்தது இந்த இது ரொம்ப 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 முக்கியமானது. இதை மறந்துட்டு வந்தீங்கன்னா மண்டையிலே கொட்டிடுவேன், பார்த்துக்கோங்க. இந்திய கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னா நம்ம ஜவஹர்லால் நேரு. இது வந்து கேட்காத நிறைய கொஷினில் கேட்டிருக்காங்க. இந்திய கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? ஏன்னா இந்தியா வந்து என்ன பொருளாதாரம் அப்படின்னா கலப்பு பொருளாதாரம் தாங்க. சரிங்களா? இந்தியா வந்து கலப்பு பொருளாதாரம் தான். அப்போ இந்திய கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை என்றழைக்கப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. இந்திய கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை என்றழைக்கப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? இந்தியா வந்து கலப்பு பொருளாதாரமாக இருந்தாலும் நேர் கோட்டில் போயிட்டுருக்கு. சரிங்களா? இந்தியா கலப்பு பொருளாதாரமாக இருந்தாலும் நேர் கோட்டில் போயிட்டுருக்கு. சரிங்களா? இந்தியா கலப்பு பொருளாதாரமாக இருந்தாலும் நேர் கோட்டில் போயிட்டுருக்கு. அப்போ இந்திய கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் நமது ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஓகே, ஏன்னா இந்திய கலப்பு பொருளாதாரத்தில் நேர் கோட்டில் போயிட்டுருக்கு, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ஓகே. பாருங்கள், எப்படி இந்திய கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை ஜவஹர்லால் நேரு. ஏன்னா இந்தியா வந்து கலப்பு பொருளாதாரத்தில் நேர்கோட்டில் போயிட்டுருக்கு, அதனால ஜவஹர்லால் நேரு. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இது உள்ளே கொண்டுட்டு வந்திருக்கேன். இது இந்த கலப்பு பொருளாதாரத்தை சொல்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா முதல் தொழிற்கொள்கை எப்போ அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அது வந்து 2, 3 எல்லாமே தெரிஞ்சாகணும். இப்போ ஃபஸ்ட்டு முதல் தொழிற்கொள்கை அப்படின்னா அது படிக்கும்போது அதை டீட்டெயிலாக படிப்போம். முதல் தொழிற்கொள்கை அப்படிங்கிறது 1948 ஏப்ரல் 6 கொண்டு வரப்பட்டது. முதல் தொழிற்கொள்கை எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? 1948 ஏப்ரல் 6 கொண்டு வரப்பட்டது. அப்போ வந்து கலப்பு பொருளாதார தொழிற்கொள்கை அறிமுகப்படுத்தினாங்க. முதல் தொழிற்கொள்கை 1948 ஏப்ரல் 6 கொண்டு வரப்பட்டப்ப கலப்பு பொருளாதார தொழிற்கொள்கை அறிமுகப்படுத்தினாங்க. யார்? அப்போது பிரதமராக இருந்தது யாருங்க? நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள். புரிஞ்சுதுங்களா? அப்போது முதல் தொழிற்கொள்கை வந்து 1948 ஏப்ரல் 6 கொண்டு வரப்பட்டதா? அப்போது வந்து கலப்பு பொருளாதார தொழிற்கொள்கையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த டைமில் பிரதமர் யார்? ஜவஹர்லால் நேரு. அதனால தான் இந்தியா வந்து கலப்பு பொருளாதாரத்தில் நேர்கோட்டில் போயிட்டுருக்கு. இந்திய கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்களை சொல்கிறோம். ஏன் அப்படின்னா முதல் தொழிற்கொள்கை 1948 ஏப்ரல் 6 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. கலப்பு பொருளாதார தொழிற்கொள்கை வந்து அந்த டைமில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்போ வந்து அந்த டைமில் பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்த பேஜ் பாருங்கள். பொருளியல் என்ன? இது வந்து நிறைய ப்ரீவியஸ் கொஷனில் கேட்டிருக்காங்க. பொருளியல்னா என்ன? தேவை மற்றும் அளிப்பிற்கு இடைப்பட்ட தொடர்பு. ஓகேங்களா? தேவை மற்றும் அளிப்பிற்கு இடைப்பட்ட தொடர்பு. அதாவது பொருளியல்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து அரசியல் பொருளாதாரமாக இருந்துச்சு, அதை பொருளியல் அப்படின்னு மாற்றினது யார் அப்படின்னா நம்ம பொருளையே இதையும் பொருளையே பொருள் மாற்றுற மாதிரி மாற்றினது அப்படிங்கிறதுனால ஆல்ஃபிரட் மார்ஷல் அப்படின்னு படிச்சிருந்தோம். பொருளியல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்குது அப்படிங்கும்போது தான் அதை வந்து எல்லாம் ரெடி பண்ணி ப்ராசஸ் பண்ணி அவருக்கு கொடுக்க முடியும். ஓகே,
அப்போ மக்களுக்கு வந்து இந்த தேவை இந்த மளிகை கடையில், அதாவது இப்போ நமக்கு சர்க்கரையெல்லாம் தேவை அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி அறுவடை பண்ணி கொண்டு போய் ஃபேக்ட்ரியில் கொடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அந்த கொடுக்குறாங்க பாருங்க, அதுதான் அளிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது பொருளியல் அப்படின்னா என்னது? தேவை மற்றும் அளிப்பிற்கு இடைப்பட்ட தொடர்பு. இங்கிலீஷில் பாருங்கள், எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் இன்டெக்ஸ் ரிலேஷன் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. சில விஷயங்கள்லாம் இங்கிலீஷில் படிக்கும்போது நல்லா புரியும். ரிலேஷன் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை, தேவைக்கும் அளிப்புக்கும் இடைப்பட்ட தொடர்பு அப்படிங்கிறது பொருளியல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, மறந்துடாதீங்க. எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் இன்டெக்ஸ் ரிலேஷன் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஓகே, பொருளியல்னா என்ன? தேவை மற்றும் அளிப்பிற்கு இடைப்பட்ட தொடர்பு. நான் நைட் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வந்து கேட்பேன், பொருளியல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உடனே என்ன சொல்லணும்? தேவை மற்றும் அளிப்பிற்கு இடைப்பட்ட தொடர்பு. பொருளியல் அப்படின்னா தேவை மற்றும் அளிப்பிற்கு இடைப்பட்ட தொடர்பு அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, ஓகே. பொருளாதாரம்னா என்ன? அப்போது பொருளியல்னா என்னன்னு படித்தோம். ஒரு பொருள் அப்படின்னு இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளியல் அப்படின்னா ஒரு பொருள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளியல்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? ஒரு பொருள் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஒரு பொருள்னா, இந்த ஒரு பொருள் வந்து இங்கே தேவைப்படுது அப்படின்னா இங்கே வந்து அதை ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க, அளிப்பு, சப்ளை பண்ணுறாங்க. ஒரு பொருள் இங்கே தேவைப்படுது அப்படின்னா இங்கே வந்து ஒரு பொருளாக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொண்டுட்டு வந்து பொருளாக இங்கே சப்ளை பண்ணுறாங்க. அதை தான் பொருளியல்னு சொல்கிறாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ தேவை மற்றும் அளிப்பிற்கு இடைப்பட்ட தொடர்பு தான் என்னது? அந்த பொருளியல். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? சரி, ஓகே. இப்போ பொருளாதாரம்னா என்ன? இயற்கையில் உள்ள வளங்களை பயன்படுத்தி, ரொம்ப முக்கியமான கீவேர்டு என்னது? பொருளாதாரம் அப்படின்னா இயற்கையில் உள்ள வளங்களை பயன்படுத்தி மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய. ரொம்ப முக்கியமானதுங்க இது. மக்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? அப்போ இயற்கையில் உள்ள வளங்களை பயன்படுத்தி மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்து பகிர்ந்தளித்தல் அப்படிங்கிறத பொருளாதாரம். பொருட்கள் மற்றும் பணிகள் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவோமா? ஓகே, பொருட்கள்னா கூட்ஸு, பணிகள்னா சர்வீஸு. இது ரொம்ப முக்கியமானது. பொருளாதாரம்னா என்ன அப்படின்னா இயற்கையில் உள்ள வளங்களை பயன்படுத்தி மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்து பகிர்ந்தளித்தல் அப்படிங்கிறதா பொருளாதாரம் சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அதாவது ஆக்சுவலாக பொருளாதாரம்னா என்ன? சும்மா பொருளாதாரம் ஆடம்பரமாக இருக்காங்க, ஆடம் ஸ்மித் எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்களே. அந்த பொருளாதாரம்னா தான் என்ன அப்படின்னா, பொருளாதாரங்கிறத வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதுக்கு தேவையான வேலைகள்லாம் செஞ்சு அதை உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுல காசு வரும். அதை வச்சு தான் நாடு வந்து டெவலப் ஆகி போயிட்டுருக்கு. இதுதான் வந்து பொருளாதாரம்ங்க. ஷார்ட்டாக சொல்லிட்டா. அப்போ பொருளாதாரம்னா என்ன? இயற்கையில் உள்ள வளங்களை பயன்படுத்தி மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்து பகிர்ந்தளித்தல் அப்படிங்கிறது பொருளாதாரம். சரிங்களா? இந்த வீடியோ இன்னைக்கு கேட்குறீங்க ஒரு டைம், ஏற்கனவே நல்லா கிளாஸ் பார்ட் 1, 2, 3, 4 வரைக்கும் பார்த்து எல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டேன். வீடியோ 2 டைம் கேட்டு நல்லா புரிஞ்சு நோட்ஸ் எடுத்துட்டேன். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நான் இந்த ரிவிஷன் வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ கேட்ட உடனே எல்லாத்துக்கும் புதுசாக தெரியும். ஐயோ, இப்படிலாம் படித்தோமா, இப்படிலாம் நம்ம நோட்டில் எழுதியிருக்கோம், இது இன்னுமே ஞாபகம் இல்லையே. இருக்காதுங்க, இருக்கவே இருக்காது. எப்போ இருக்கும்? இதை இப்போ ஒரு டைம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இது இன்னொரு டைம் புரியலையா, இன்னொரு டைம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு 2-3 நாளுக்குள்ளே ஒரு டைம் வந்து இந்த வீடியோ கேட்டுருவீங்க. அப்போ வந்து ஃபுல்லாக நீங்கள் டைம் ஒதுக்கி கேட்காட்டி கூட ஒரு ஸ்பீடில், ஒரு ப்ளேபேக் ஸ்பீடில் கூட வச்சு நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. அப்போது உங்களுக்கு வந்து நான் ரிவிஷன் வீடியோவில் எதுக்காக அப்பப்போ கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, படித்தா மட்டும் போதாது. நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பேட்ச்குள்ளே இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்களா இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து யாராச்சும் ஒருத்தர் கூட கம்பெனி கிடச்சா உட்காந்து படிக்கலாம், ரிவிஷன் பண்ணலாம், அப்படி தான் தோணும். என்னையே கம்பெனிக்கு எடுத்துக்கோங்க. இப்போ கம்பெனிக்கு எடுத்துக்கோங்கன்னா நீங்கள் வந்து நாங்கள் எந்த கம்பெனி வச்சுருக்கோம், நீங்கள் வந்து வேலைக்கெல்லாம் ஜாயின் பண்ண வேண்டாம்லாம் அப்படியே சொல்லக்கூடாது. உடனே நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறீங்களா, டக்குன்னு என்னோடய வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேலையே செஞ்சுட்டு இருந்தாலும் நான் வந்து ஃபுல்லாக பாயிண்ட் விடாமல் ரீகால் பண்ணிடுவேன். உங்களுக்கு அது மனசில் ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? இது வந்து ஈஸி வே. அப்போ நான் படிச்சுட்டு உங்களுக்கு கிளாஸ் மட்டுமே கொடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் அப்படின்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்களா பண்ண மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. உங்களை ரிவைஸும் அப்பப்போ கொடுத்துட்டே வந்தேன்னா தான்
நான் வந்து உங்களையே சக்ஸஸ் பண்ண வைக்க முடியும். சரிங்களா? அப்போது நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதை நீங்கள் ரிவைசன் கொடுப்பீங்களா அப்படின்னா கொடுப்பேன். எப்போ கொடுப்பேன்? இன்னும் கொஞ்சம் ஒரு 3 கிளாஸ் போனதுக்கப்புறமா அதையும் சேர்த்து, அதாவது இதோடு சேர்த்து அதையும் ஒரு ரிவிஷன் கொடுப்பேன். சரிங்களா? நம்மளோட கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஒரு ரிவிஷன் கிளாஸ் வந்துட்டு தான் இருக்கும். கிளாஸ் பார்க்குறீங்களோ இல்லையோ வாய்ப்பே கிடையாது, பார்த்தே ஆகணும். இப்போ 2-3 டைம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்தே ஆகணும். அப்பப்போ வந்து உங்களால் புக் எடுத்து வச்சு ரிவிஷன் பண்ண முடியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பப்போ வர ரிவிஷன் வீடியோவையாவது மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க சொல்லிட்டேன். ஓகே. இப்போ பொருளாதாரம்னா என்ன? இயற்கையில் உள்ள வளங்களை பயன்படுத்தி மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப பொறுமையான ரிவிஷன் அடுத்த ரிவிஷனில் வராது. அடுத்து அங்கங்கே கீ பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம 2-3 பார்ட் முடிச்சிருப்போம் பாருங்கள், அதுக்கு தான் கொஞ்சம் டீப் ரிவிஷன் கொடுப்பேன். ஓகே, பாருங்கள். இயற்கையில் உள்ள வளங்களை பயன்படுத்தி மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்து பகிர்ந்தளித்தல் அப்படிங்கிறதா பொருளாதாரம். சரிங்களா? இப்போலாம் இந்த மாதிரி டெஃபினேஷன் நல்லாவே படிச்சுக்கணும். ஏன்னா கூற்று காரணம்ல வரும்போது நம்ம பாயிண்ட்டாக மட்டும் போனோம் அப்படின்னா பத்தாது. ஓகே. நெக்ஸ்ட்டு பொருளாதாரம் பற்றி ஏஜி ப்ரவுன் அப்படிங்கிற பொருளாதார அறிஞர் என்ன சொல்லியிருக்காரு? மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்து கொள்ளும் முறையே பொருளாதாரம். ஓகே, இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ ஒன்று சொல்லவா? கருப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா அப்படிம்பாங்கல்ல, ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். கருப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதாரம் அப்படிங்கிறத இவர் ப்ரௌன் கலரில் இருந்தாலும் பொய் சொல்லலை. என்ன சொல்லிட்டாரு? உண்மை என்னன்னு சொல்லியிருக்காரு? மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்துக்கொள்ளும் முறையே பொருளாதாரம். சிம்பிளாக சொல்லிட்டாரு. ஆமாம், இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் பிழைக்கிறதுக்கு என்ன ஒரு சூழ்நிலை அமைச்சு நான் வந்து அந்த சர்க்கிளில் இருக்கேன் பாருங்கள், அதுதான் என்னுடைய பொருளாதாரம். சரிங்களா? அப்போ பொருளாதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கருப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே ப்ரௌன் கலரில் இருக்கிறவரே பொய் சொல்லலை. ஏஜே ப்ரவுன், எல்லாமே ஒரு ஷார்ட்கட்டுக்கு தான். ஏஜே ப்ரவுனு அவர் என்ன சொல்லியிருக்காரு? மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்துக்கொள்ளும் முறையே பொருளாதாரம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மையே தெரியுது. அவங்களோட பிழைக்கிறதுக்கு என்ன ஒரு வேலையை அமைச்சிக்கிட்டு அது மூலமாக என்ன வருமானம் எடுத்து அது மூலமாக எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களுடைய பொருளாதாரம். அதைத்தான் வந்து கருப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி இவர் ப்ரௌன் கலரில் இருந்தாலும் பொய் சொல்லலை. என்ன சொல்லிட்டாரு? உண்மையை சொல்லிட்டாரு. மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்துக் கொள்ளும் முறையே பொருளாதாரம். இவர் ஒன்றும் நமக்கு அண்ணன் தம்பி கூட பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க இல்லை, இவர் ஒரு பொருளாதார அறிஞர். சரிங்களா? ஓகே. பொருளாதாரம் பற்றிய ஒரு ஏஜி ப்ரவுன் அவர்களுடைய கூற்று அப்படின்னு கேட்டாங்கன்னா, ப்ரௌன் தானே, கருப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், அப்போ ப்ரௌன் கலரில் இருக்கவங்க பொய் சொல்லிடுவா போகிறாங்க. அப்போ அவர் தான் கரெக்டாக சொல்லிட்டாரே, மக்கள் தாங்க அவன் பிழைக்கிறதுக்கு அவன் அமைச்சுக்கிறதாங்க பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரே. அப்போ மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்துக்கொள்ளும் முறையே பொருளாதாரம். அவர் ஒரு பொருளாதார அறிஞர். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்கள், ஜேஆர் ஹிக்ஸ் என்ன சொல்லியிருக்காரு? அவரும் பொருளாதார அறிஞர் தான். ஓகே. நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர் மற்றும் பணியாளருக்கும் இடைப்பட்ட கூட்டுறவே பொருளாதார அமைப்புன்னு சொல்லியிருக்காரு. ஹிக்ஸு என்ன சொல்லியிருக்காருன்னா அமைப்பை பற்றி சொல்லியிருக்காரு, பொருளாதார அமைப்பை பற்றி சொல்லியிருக்காரு. ஓகே. ஹிக்ஸ் என்ன சொல்லியிருக்காரு? இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியுமா? அந்த ஹிட்டு இருக்குல்ல, ரெட் கலரில் அந்த கரப்பாம்பூச்சியை உடனடியாக கொள்ளும், தேடி சென்று கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிட் இருக்குது பாருங்க, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு நான் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். ஜேஆர் ஹிக்ஸு. ஜேஆர் ஹிக்ஸு. ஓகே. அவர் யார்? ஒரு நிமிஷம் கிளியராக தெரியலையா? ஓகே. அவர் யார்? பொருளாதார அறிஞர். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு? நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர் மற்றும் பணியாளருக்கும் இடைப்பட்ட கூட்டுறவே பொருளாதார அமைப்புன்னு சொல்லியிருக்காரு. இப்போது நமக்கு வந்து வீட்டில் கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அது நம்ம யார்? நம்ம தான் நுகர்வோர். நம்மளுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு பொருட்கள் மற்றும் சேவைகளை, அப்போ நம்மளுக்கு வந்து கரப்பாம்பூச்சியை கொள்றதுக்கு ஏதாவது ஒரு இது வேணும், ஒரு ஹிட்டு வேணும். அப்போ பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் அதுக்குன்னு சில ப்ராசஸ்லாம் பண்ணி ஒரு பொருள், அதுக்கு சில பொருள் எடுத்து அதை வந்து சில ப்ராசஸ்லாம் பண்ணி சேவைகளை பண்ணி தயாரிக்கும் உற்பத்தியாளர் மற்றும் பணியாளருக்கும் இடைப்பட்ட கூட்டுறவே பொருளாதார அமைப்பு. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள்,
அந்த அந்த தயாரிக்கிற உற்பத்தியாளருக்கும் அந்த வேலை செய்கிற பணியாளருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா மட்டும்தான் கரப்பாம்பூச்சியை கொல்றதுக்கு இந்தந்த பொருளை போடணும், இப்படியெல்லாம் சேவைகள் பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத கரெக்டாக பிளான் பண்ண முடியும். அந்த கூட்டுறவு அமைப்பு இருந்துச்சுன்னா மட்டும்தான் கரப்பாம்பூச்சியை கொல்றதுக்கு இந்த பொருளை போடலாம், இப்படி சேவையை பண்ணினோம்னா நுகர்வோரோட விருப்பங்களை பூர்த்தி செய்ய முடியும்னு அவங்க டிசைட் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஜேஆர் ஹிக்ஸ்னா அவருடைய பொருளாதார அறிஞர். ஒரு ஷார்ட்கட் எல்லாமே ஒரு ஃபன்னுக்காக தான். ஜேஆர் ஹிக்ஸ் வந்து ஒரு பொருளாதார அறிஞர். ஜேஆர் ஹிக்ஸ் அப்படின்னாலே அந்த ஹிட்டு ரெட் கலர் டப்பா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வீட்டில் கரப்பாம்பூச்சி தொல்லை தாங்கலை, நமக்கு அது தேவை. அப்போ நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய அந்த பொருட்கள் மற்றும் சேவைகளை அதுக்கு என்னெல்லாம் பொருள் போடணுமோ அந்த பொருளையெல்லாம் போட்டு அதுக்கு உண்டான சேவைகளையெல்லாம் பண்ணி தயாரிக்கும் உற்பத்தியாளர் மற்றும் பணியாளருக்கும் இடைப்பட்ட கூட்டுறவு அமைப்பே பொருளாதாரம் சொல்லியிருக்காரு ஜேஆர் ஹிக்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஆமாம், அதை உற்பத்தி செய்கிறவங்களுக்கும் அங்கே வேலை செய்கிற பணியாளர்களுக்கும் ஒரு நல்ல கூட்டுறவு அமைப்பு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை நல்லா ப்ராசஸ் பண்ணி இப்படி ஷொயின்னு அடித்த உடனே கரப்பாம்பூச்சி சாகிற அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்க. புரிஞ்சுதுங்களா? மறந்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து ஹிட்டே வாங்கி கொடுக்க மாட்டாங்க வீட்டில் கரப்பாம்பூச்சியை கொல்றதுக்கு. சரிங்களா? ஓகே, ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா? ஜேஆர் ஹிக்ஸ்னா என்னது? ரெட் கலர் ஹிட்டு டப்பா. நமக்கு தேவை, அதை பூர்த்தி செய்கிறதுக்காக அந்த பொருள் மற்றும் சேவைகளை தயாரிக்கிற அந்த பொருள் மற்றும் சேவைகளை தயாரிக்கிற உற்பத்தியாளர் மற்றும் பணியாளருக்கு இடைப்பட்ட ஒரு கூட்டுறவு அமைப்பு தான் வந்து பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு? ஜேஆர் ஹிக்ஸு. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதில் விஷயம் என்ன, கான்செப்ட் என்ன? அந்த உற்பத்தியாளருக்கும் பணியாளருக்கும் இடைப்பட்ட கூட்டுறவு அமைப்பு. ஆமாம், அந்த உற்பத்தி செய்கிறவங்களோ அங்கே வேலை செய்கிற பணியாளர்களோ ஒரு நல்ல கூட்டுறவு அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அப்படி ஷொய்யின்னு அடித்தோடனே கரப்பாம்பூச்சி சாகிற அளவுக்கு நமக்கு ஹிட்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. மறக்கவே கூடாது. ஜேஆர் ஹிக்ஸ் பொருளாதார அறிஞர். நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர் மற்றும் பணியாளர்களுக்கு இடைப்பட்ட கூட்டுறவு தான் பொருளாதார அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாங்களா? எக்கனாமிக்ஸோட சைக்கிள் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். பொருளாதார சுழற்சி படிநிலை எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 5 படிநிலையாக இருக்குது. ஃபஸ்ட்டு தேவை இருக்கணுங்க. தேவைக்கு உற்பத்தி பண்ணணுங்க. உற்பத்தி பண்ணதை பகிர்ந்து கொடுக்கணுங்க. பகிர்ந்து கொடுத்ததை அங்கங்கே வளங்கள் சப்ளை பண்ணணும். சப்ளை பண்ணால் நுகர்வு நம்மக்கிட்ட வந்துடும். கன்சப்ஷன். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போது இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? பொருளாதார சுழற்சிக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு பைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பைக்கு தேவை இருக்குன்னா உடனே வந்து கை கிடச்சிருமா? கிடைக்காது. அங்கே வந்து ஒரு பக்கம் உற்பத்தி நடக்கணும். அந்த உற்பத்தி நடந்ததை கொண்டுட்டு வந்து ஒரு ஷோரூமில் வைக்கணும். அதுதான் பகிர்வு. சரிங்களா? அந்த ஷோரூமில் இருந்து சப்ளை பண்ணணும். அதுதான் வந்து அளிப்பு. அந்த சப்ளை பண்ணுறதை நம்ம தான் நுகர்வு, கன்சப்ஷன் நம்ம தான் வந்து வாங்கிக்கிறோம். மறக்கக்கூடாது. பொருளாதார சுழற்சி படிநிலைகள் அப்படின்னா 5. பொருளாதார சுழற்சி படிநிலைகள் அப்படின்னா 5. ஆல்ரெடி வந்து தேவைக்கு படிநிலைகள் வந்து பார்த்தோம், 4 அப்படின்னு பார்த்தோம். தேவைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆசைப்படணும், அப்புறம் வந்து டிசிஷன் முடிவெடுக்கணும், அப்புறம் வந்து நம்மளுக்கு திறன் எபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் தான் அந்த தேவை அப்படிங்கிறது வந்து ஃபுல்ஃபில் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி இந்த பொருளாதார சுழற்சி படிநிலைகள் அப்படின்னா இது எப்படி 5 வகை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பணத்தை இந்த 5 விரல் இருக்கிற கையில் தானே வாங்குகிறோம். பொருளாதாரம்னு சொல்லிட்டு இருக்காங்க, பொருளாதார சுழற்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பணத்தை பற்றி பேசுகிறீங்க. பொருளாதாரம்னாலே பணம் தாங்க. ஓகேவா? ஒரு பணத்தை வச்சு தானே அவனுடைய பொருளாதாரத்தில் அவன் நல்ல லெவலில் இருக்கான், பொருளாதாரத்தில் அவன் கொஞ்சம் வீக்காக இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பொருளாதாரம்னா நீங்கள் பணம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பணத்தை இப்படி 5 விரல் இருக்க கையில் தான் வாங்குகிறோம். அப்போ அந்த சுழற்சி படிநிலைகள், பொருளாதாரத்தோட சுழற்சி படிநிலைகள் வந்து இந்த 5 தான். புரிஞ்சுதா? பொருளாதாரம்னா பணம்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அந்த பணத்தை வந்து இந்த 5 விரல் இருக்க கையில் தான் வாங்குகிறோம். அப்போ பொருளாதாரத்தோட சுழற்சி படிநிலைகள் அப்படின்னா இந்த 5 தான். என்னென்ன? ஃபஸ்ட்டு வந்து தேவை, அப்புறம் வந்து உற்பத்தி, அப்புறம் வந்து பகிர்வு, அப்புறம் சப்ளை அளிப்பு, அப்புறம் வந்து நுகர்வு கன்சப்ஷனுக்கு வந்துடுது. புரிஞ்சுதுங்களா? இனி இதுக்கு மேலே ஷார்ட்கட் சொல்ல முடியாது. பொருளாதாரம்னா பணம்னாலே இப்போ
5 விரல் இருக்க கையில் தான் வாங்குகிறோம். அப்போ 5 சுழற்சி படிநிலைகள் 5. ஃபஸ்ட்டு தேவை, உற்பத்தி, பகிர்வு, அளிப்பு, நுகர்வு, கன்செப்ஷன். அதாவது டிமாண்டு, ப்ரொடக்ஷனு, டிஸ்ட்ரிபியூஷனு, டிமாண்டு, ப்ரொடக்ஷனு, டிஸ்ட்ரிபியூஷனு, சப்ளை, கன்செப்ஷன். புரிஞ்சுதுங்களா? டிமாண்டு, ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், சப்ளை, கன்செப்ஷன். ஓகே, டன். அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. இது நிறைய பேர் இனிமேல் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. கன்சியூமர்னா யார், கஸ்டமர்னா யார்? கன்சியூமர் அப்படின்னா யார், கஸ்டமர் அப்படின்னா யார்? இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் கன்சியூமர் தான், நான் கஸ்டமர் கிடையாது. ஏன்னா எனக்கு தேவையான பொருளை நான் வாங்கிட்டு யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் கன்சியூமர். இதே கஸ்டமர்னால் யாருன்னா வாங்கி வச்சுட்டு அவங்க சப்ளை பண்ணுவாங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்டு இதுக்காக சொன்ன ஒரு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். கன்சியூமர்னால் ஒரு வீட்டுக்கு ஒரு டிவி தான் தேவைப்படும். அப்போ அந்த ஒரு டிவியை வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் தான் கன்சியூமர். கஸ்டமர்னால் யாருன்னா ஒரு 10 டிவி வாங்குறாங்க அப்படின்னா அவங்க கஸ்டமர். ஏன் 10 டிவி வாங்கினா கஸ்டமர்னு சொல்லுவீங்களா? ஒரு டிவி தாங்க யூஸ் பண்ணுவாங்க. மீதியெல்லாம் அவங்க ரெகுலராக வாங்கி கொண்டுட்டு 10 டிவியை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கா சப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கஸ்டமர். புரிஞ்சுதுங்களா? அவங்க ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க. அவங்க ஒரு ஷோரூம்காரங்க. இப்போ நமக்கு வண்டி தேவைப்படுதுன்னா போய் ஒரு வண்டி வாங்கிட்டு வருவோம். ஆனால் இதே அந்த கஸ்டமர் போய் வண்டி வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு 10 வண்டியை வாங்கிட்டு ஷோரூமில் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதுதான் அவங்க சொன்ன ஷார்ட்கட். வச்சுக்கோங்க. ஒரு டிவி வாங்கவே போகிறோம், ஒரு டிவியை வாங்கி கொண்டுட்டு வீட்டில் வச்சு மாட்டி உட்காந்து படம் பார்த்தோம்னா நம்ம கன்சியூமரு. அதே சமயத்தில் ஒரு 10 டிவியை போய் வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அவர் ரெகுலராக 10 டிவி வாங்கிட்டு போய் அவர் வேலையை பார்ப்பார். அவர் தான் யார்? ரெகுலராக வாடிக்கையாளர். அவர் தான் கஸ்டமர். அப்போ கன்சியூமர்னா நுகர்வோர், கஸ்டமர்னா வாடிக்கையாளர். அந்த நுகர்வோர் ஒரு டிவி வாங்கிட்டு வந்தால் கம்முன்னு வீட்டில் வச்சு படம் பார்த்துட்டு கம்முன்னு மறுபடியும் அடுத்து கடைக்கு போக மாட்டேன் அந்த டிவி வாங்க. ஆனால் இந்த வாடிக்கையாளர் அப்படிங்கிற கஸ்டமர் என்ன பண்ணுவார்? 10 டிவி வாங்கிட்டு வருவார், திரும்ப மறுபடியும் 10 டிவி வாங்க போவார். சரிங்களா? ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவிஷன் வீடியோ இதோட போதும். ரொம்ப லாங் டைம்னா ஒரேடியாக கேட்டுட்ருக்கோம், உங்களுக்கு போர் அடிக்கும். அடுத்து இன்னொரு பார்ட்டில் இது எப்படி நான் அட்டாச் பண்ணிடுறேன் அப்படின்னா யூனிட் 5 ரைடு ரிவிஷன் வீடியோ 1 அப்படின்னு போட்டுடுறேன். நீங்கள் இதை பார்த்துருங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது யூனிட் 5 ரைடு ரிவிஷன் வீடியோ ரிவிஷன் 2 அப்படின்னு போட்டுறேன். சரிங்களா? ஓகே, யூனிட் 5 ரைடு ரிவிஷன் 1 அப்படின்னு போட்டுறேன். அடுத்தது யூனிட் 5 ரைடு ரிவிஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ ரிமைனிங் நம்ம பார்ட் 4 வரை கம்ப்ளீட் பண்ணி இருப்போம் இல்லையா, 4 கிளாஸஸ்ஸு. அது மீதி 2 கிளாஸ் நான் இன்னொரு ரிவிஷன் வீடியோ 2ல் நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? நீங்கள் இப்போ இந்த ரிவிஷன்லாம் கேட்கணும் அப்படின்னா நோட்டை கையில் வச்சு எடுத்து பார்த்து கேட்டுட்ருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு காதில் நல்லா 2 டைம் 3 டைம் கேட்டுட்டிங்கனாலே போதுமானது. ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட கேட்டுக்கலாம். சரிங்களா? இது யூனிட் 5 ரைடு ரிவிஷன் வீடியோ 1 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.